வெளியில நல்ல மழை நண்பர்களே. இந்த மழை நேரத்துல பண்டம் சுட்டு சாப்பிட்றத விட்டுட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க நண்பர்களே. என்னோட குழந்தைங்க புக்கு எல்லாம் அட்டை போட போறேன். ஸ்கூல் அட்மிஷன் போட்டு அப்போவே புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. 2 வாரத்துக்கு மேலே ஆகுது புக்கு வாங்கிட்டு வந்து. இப்போ தான் புக்கு அட்டை போட போகிறேன். எப்பவும் அப்படி தான் நண்பர்களே. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க நாளைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் தான் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற டென்ஷனே அதிகமாக இருக்கும். அப்போ தான் எல்லா வேலையும் பரானப்பட்டு செய்துட்ருப்போம். நீங்கள் அப்படி தானே நண்பர்களே? கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸையுமே அட்டை போட்டு எடுத்து வைக்க போகிறேன். எப்படி அட்டை போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் சரியா நண்பர்களே. நாங்கள் படிக்கிற டைம்லலாம் எப்படின்னா புக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் கொடுப்பாங்க. நாங்களும் அதுக்கப்புறமா தான் வீட்டில் அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிகிட்டு போயிட்டு அட்டை வாங்கணுமா, லேபிள் வாங்கணுமா, பென்சில் வாங்கணுமா, ஸ்கேல் வாங்கணுமா, அதுக்கப்புறமா தான் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே வாங்கி வைப்போம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை நண்பர்களே. ஸ்கூல் நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். புக்கும் அதே மாதிரி அட்மிஷன் போட போகிறப்பவே எல்லாம் தந்து விட்டுருவாங்க. நம்ம படித்த காலத்துக்கும் இப்போ படிக்கிற பிள்ளைங்க காலத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் நண்பர்களே. டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மளும் அந்த டெக்னாலஜிக்கு ஏத்தாக்கில் போயிட்டு இருந்தோன்னா குழந்தைங்கள அதே ரேஞ்சில் கொண்டு வந்துடலாம். சரிதானே நண்பர்களே? சரி, வளவலன்னு உங்களை போட்டு கழுத்தறுத்த மாதிரி இருக்குது. இனிமேல் அட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா நண்பர்களே? அட்டை போடுறதுக்கு முதல்ல நீங்கள் அட்டை வாங்கணும் நண்பர்களே. அட்டை இல்லாமல் அட்டை போட முடியாது. அட்டைன்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைப்பீங்க ஊந்து போகிற அட்டையை தான் அட்டைன்னு சொல்லியாலோ அப்படின்னு. அப்படி இல்லை நண்பர்களே. இதை நாங்கள் அட்டை போடுறது, பைண்ட் பண்ணுறது, அப்புறம் புக்குக்கு கவர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்லேயும் சொல்லுவோம். நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியில் கொடுத்தா ரேட்டு இன்னும் நிறைய வாங்குவாங்க நண்பர்களே. அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி ஒரு ரோல் அட்டை வாங்கிட்டு நம்ம வந்து போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே லாபமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் புக்கு கூட கொடுத்துட்டாங்க. அதனால கடையிலேருந்து வாங்க தேவையில்லை நண்பர்களே. லேபிள் மட்டும் கடையிலேருந்து வாங்கியிருந்தோம். அட்டை போடுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்டையை வந்து புக்கு கணக்கு பண்ணி அளந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுட்டோன்னா எடுத்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே எல்லா புக்குக்கும் புக்கை அளந்து அதுக்கேற்ற மாதிரி அட்டையை வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இனி ஒவ்வொன்றா பைண்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஆனால் ஒன்று நண்பர்களே, அளந்து வெட்டுறதுக்குள்ளே பாதி முதுகு பேந்தாச்சு. இனிமேல் ஃபுல்லாக போட்டு முடிக்கிற நேரம் நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் குழந்தைங்களுக்காகத்தானே. குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களும் அதை பார்த்துட்டு அவங்களும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக நண்பர்களே? சரி, நீ எப்படி பைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விடைக்கும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. இதுக்கப்புறமா நான் மியூசிக் ஆட் பண்ண போகிறேன். வாய்ஸ் வராது. சரியா நண்பர்களே? கடைசியில் பார்க்கலாம்.
கடைசியாக லேபிள் ஒட்டி அட்டை போட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பைண்டு போட்டு கொடுங்க. அவங்களுக்கும் பைண்டு போடுறது எப்படின்னு படித்து கொடுங்க. சரியா நண்பர்களே? நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா போடுறத பார்த்துட்டு அப்படி தான் படித்தோம் எல்லாமே. நீங்களும் பைண்டு போடுறப்ப குழந்தைங்கள பக்கத்தில் இருத்திட்டு எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்கள பார்க்க வச்சு சொல்லிக் கொடுங்க. சரியா நண்பர்களே? ஃபைனலி என்னோட 2 குழந்தைங்களோட புக்குக்கும் பைண்டு போட்டாச்சு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா யூகேஜி புக்கு, இது எல்கேஜி புக்கு. எல்லாமே பைண்டு போட்டு முடிச்சாச்சு. இனி இது எல்லாமே பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நம்ம படிக்கும் போதெல்லாம் 5 புக்கு 6 புக்கு தான் நண்பர்களே உண்டு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு புக்கை பாருங்கள், எல்கேஜி புக்கையும் யூகேஜி புக்கையும். இதெல்லாம் சமடை கட்டி எப்படி கொண்டு போகிறாங்களோ. சரி, பிள்ளைங்க நல்லா படித்தா போதும். எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.